இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபிப்பவரும் ஜெபத்தை கேட்பவரும். நமது இயேசு கிறிஸ்து ஜெபிப்பவரும் ஜெபத்தை கேட்கிறவருமாயிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நார்மலாக நம்ம ஒரு ஃபோன் பேசும்போது ஒரு சைட்லேருந்து பேசும்போது இன்னொரு சைடில் பதில் அளிக்கவில்லை என்றால் நமக்கு சோகமாகிவிடும். அதே போல் தேவன் நம்மோடு பேசும்போது நாம் பதிலளிக்காமல் நாம் ஜெபிக்காமல் இருந்துவிட்டால் அவருக்கும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இரண்டு பக்கமும் ஒரு முழுமையான உறவு இருந்தால் மட்டுமே நாம் அந்த தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை, தேவன் தருகிற பலவிதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். நாம் ஜெபிக்கும் போது இப்பேற்பட்ட உறவுகளை நாம் புதுப்பித்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இந்த ஜெபிக்கிறதை பற்றியே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பற்றி நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது பல இடங்களில் பலவிதமாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஆதாரமாக ஏசாயா 48:17 ஜெபத்திற்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதில் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பிரயோஜனமான வழிகளில் நம்மை நடத்துவதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனோடு உறவாடுவது, தேவனோடு பேசுவது. நாம் எவ்வாறு பேச வேண்டும் என்பதுதான் ஜெபம். நாம் ஜெபிக்கிற கர்த்தரை, ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற கர்த்தரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே போல நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் போதுதான் தேவன் நமக்கும் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்ப்போம் என்றால் சங்கீதம் 91:15 பாருங்க, ஜெபத்திற்கு பதிலளிப்பேன்னு சொல்லி அழகாக கூறப்பட்டுள்ளது. ஆபத்தில் காலத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்ம கூப்பிடும் போது பதிலளிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறுமுனையிலிருந்து அவர் பதிலளித்து நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை தாங்கி தப்புவித்து வழிநடத்தி ஏந்தி சுமக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறப்பட்டுள்ளது. தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி நாம் பார்த்து உறவாடும் போது நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய உத்தியோகத்தில், பெரிய பெரிய பதவியில், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவனோடு உள்ள உறவு பெரிதாக இருந்திருக்கும். அவங்க அப்படி தேவனோடு பேசும்போது, ஜெபிக்கும் போது, தேவனோடு தங்களுடைய நேரங்களை செலவிடும் போது தேவன் அவங்களுக்கு மனுஷருக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பெரிய ஹிஸ்டரியில இடம் பெற்றிருக்காங்க. அப்போ நாம இன்னும் அந்த அளவுக்கு உயரவில்லை என்றால் நம்முடைய ஜெபம் நமக்கு குறைவாக இருக்கிறது. எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அதிகாலை ஜெபம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது அதிகாலை ஜெபம். அதிகாலை ஜெபத்தை தேவன் அழகாக கூறுகிறார். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. அதிகாலையிலேயே இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே சும்மா இருக்கல, என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணினார். பிதாவோடு அவர் என்ன செய்தார், உறவாடுறதுக்கு ஜெபத் நேரத்தை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும், தேவனோட உறவாடணும்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளால செய்ய முடிகிறதே இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நிறைய பொருத்தனைகளை பண்ணுறோம். இப்போ நாமும் 40 நாள் இந்த கஸ்தி நாட்களை கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 40 நாட்களில் நிறைய பொருத்தனைகள் பண்ணியிருப்போம். இந்த நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதில் உள்ள காணிக்கை தேவனுக்கு கொடுப்போம்,
அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்தனைகளை பண்ணியிருப்போம். அதுல ஒரு பொருத்தனை நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நம்ம பொருத்தனை பண்ணுவோம். அப்படி பொருத்தனை பண்ணிட்டு நம்மளால ஜெபிக்க முடியாம தவறக்கூடிய காலங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஜெபங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். இருபுறம் கருக்குள்ள வேத வசனத்தை நம்ம பயன்படுத்துவதற்கு இது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்தும் போது நாமளும் நாமும் ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தப்படுவோம். அப்படி ஆயுதமாக பயன்படுத்தும் போது அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். அதனால நாம என்ன செய்றோம், காலையில கடவுளை எனக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க, நான் எழும்பி ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தனையோடு ஜெபிச்சுட்டு படுத்திருப்போம். கடவுளை நம்மளை என்ன செய்வாங்க, காலையில எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்ட உடனே நீங்க ஜெபிச்சுட்டா வெற்றி பெற்று விடுவீர்கள், நீங்க ஜெபிச்சுட்டா சாதனை புரிந்து விடுவீர்கள் என்பது சாத்தானுக்கு ரொம்ப தெரியும். உடனே அந்த நேரத்தில் சாத்தான் உங்ககிட்ட ஒரு பேசுவான் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு இந்த நாள் முழு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 நிமிஷம் படுப்போம் பாருங்க, அது அந்த நேரம் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே தூங்கிடுவோம். அப்போ காலையில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க விடாதபடி, தேவன் நமக்கு தரக்கூடிய பலத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி, நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற அந்த சத்துருவின் ஆலோசனை நம்ம என்ன சொல்றது, சாத்தானின் ஆலோசனை நம்ம கேட்கவே கூடாது. இது கேட்கறதுனால நம்ம என்ன செய்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இதுல ரோல் மாடல் பாருங்க. அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து அந்த இடத்துக்கு, வனாந்தரமான இடத்துக்கு போய் அங்கே என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணினாங்க. வனாந்தரமான இடத்துக்கு போகும்போது நிறைய விதமான பாதிப்புகள் இருந்திருக்கும், அங்கே விஷ ஜந்துக்கள் இருந்திருக்கும். அது ஒரு சுகமான ஒரு இடமா இருந்திருக்காது. நிறைய நேரம் நம்ம பெட்ல இருந்தே ப்ரேயர் பண்ணோன்னு சொல்லி அந்த சுகத்தை தேடும்போது நம்ம தூங்கி விடுறோம். சில நேரம் என்ன செய்வோம், எழும்பி ப்ரஷ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லும்போது பலவிதமான உலக பிரகாரமான ஆசைகளும் உலக பிரகாரமான பாடுகளும் உலக பிரகாரமான வேலைகளும் நம்ம அழுத்தும் போது நம்ம அந்த ஜெபிக்கிறது என்ன செய்யணும், மறந்து விடுறோம். இப்படி மறந்து விடுறதுனால தேவன் நமக்கு வைத்திருக்கிற அன்றைய தினத்தான பாடுகளை நம்மள என்ன செய்ய முடியாது, ஓவர் டேக் பண்ண முடியாது. நம்ம ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதிகாலையில் நாம் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு தேவனுடைய பலன் தேவை பாருங்க. அதற்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறிந்திருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட பலவீனங்கள்ல இருந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணி வெளியே வரணும். இந்த காலகட்டத்தில் இத்தனை நாட்கள் நம்ம தவறி இருக்கலாம், இப்ப நம்ம வெளிவரதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது யார் அப்படின்னா ஆவியானவர். ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல இருந்து நம்ம பலவீனங்களை நீக்கி நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறா இருக்கிறார். ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள கடந்து வரும்போது மாம்சீக பலவீனங்கள், மாம்சீக சிந்தனையின் சிதறல்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆவியானவர் நமக்கு பலன் தர்றாரு பாருங்க. அந்த பலன் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, அதிகாலை அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து அன்றைய தினத்திற்கான எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்கிறார், பலன் தருகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அப்ப அதிகாலையில முதல் நேரத்தை தேவனுக்கு நாம் செலுத்தும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாள்ல இருக்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி தேவன் நம்மை உற்சாகமான வழி நடத்துவார். நமக்கு விரோதமாக வெள்ளம் போல சாத்தான் எழும்பி வந்தாலும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்றைய தினத்திலிருந்து அதிகாலையில் நாம் எழுந்து ஜெபிப்பேன். எனக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து, அவர் அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார். அன்றைய தினத்தில் அவர் செய்யக்கூடிய அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் அநேகம். அதே போல நீரும் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை சோசரிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு பொருத்தனை பண்ண ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் தகப்பனே அவங்களுடைய பொருத்தனைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளுடைய ஆவியானவர் தாமே அந்த பிள்ளைகளை நிரப்பி தகப்பனே தகப்பனே அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஆசீர்வாதமான வழிகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள தகப்பனே இந்த நேரத்தில் இறங்கி கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ அப்படியே செய்து இந்த பிள்ளைகளை ஜெபிக்க நீர் கற்றுக் கொடுக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை